அன்பான தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த வீடியோ எதுக்காக போடப்படுதுன்னா, ஊரா வீட்டு நெய்யை எடுத்து உங்கள் வீட்டில் ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் அவர் இப்போ செஞ்சிட்ருக்கிறது எல்லாமே ஊரா வீட்டு நெய்யை எடுத்து ஸ்வீட் செய்கிறது தான் இப்போ வந்து வழக்கமாக செஞ்சிட்ருக்காரு. கரூரில் வந்து உங்களை பார்க்குறதுக்காக வந்த கூட்டம் அது. அந்த கூட்டத்திற்கு அந்த விபத்து ஏற்பட்டதற்கு முழு காரணம் வந்து உங்களுடைய பொறுப்பற்ற தன்மை. சரியா? அது வந்து ஒரு விபத்துன்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் தான் வந்து அவங்களெல்லாம் கொன்னீங்க அப்படின்லாம் சொல்ல வரல. அது வந்து ஒரு விபத்து. அதுக்கு காரணம் யார்? அந்த விபத்துக்கு காரணம் திமுகவா? 2 மணிக்கு கூட்டத்துக்கு வாரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றீங்க. 7 மணி வரைக்கும் அந்த கூட்டம் தண்ணி சாப்பாடு இல்லாமல் அவங்கள பார்க்குறதுக்காக காத்து கிடக்குறாங்க. நீங்கள் 7 மணிக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்ச அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த இடத்துல உங்களுடைய அந்த பிரச்சார வாகனத்தை நிறுத்தாமல் அந்த இடத்துல நின்று நீங்கள் பேசிட்டு போயிருந்தீங்கன்னா அந்த கூட்டம் அப்படி நின்று கேட்டு போயிருந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த பிரச்சார வாகனத்தை அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் தூரம் நகட்டுறீங்க. அப்போ ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல், தள்ளு முள்ளு, இதில் தான் அந்த மக்கள் இறந்தாங்க. இதுதானே உண்மை. அப்போ இந்த நெக்லிஜென்ஸுக்கு காரணம் யார்? உங்களுடைய பொறுப்பற்ற தன்மை. நீங்கள் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாலோ, இல்லை அந்த வாகனத்தை அந்த குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தி அதே இடத்துல நின்று நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருந்தாலோ இந்த பிரச்சனைகள், இந்த விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அங்கே நின்று அதை ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு ஆன உதவிகளை நீங்கள் ஃபஸ்ட் எய்டு எதுவும் பண்ணீங்களா? விட்டால் போதுன்னு ஓடிட்டீங்க. உங்களுடைய கட்சியில் ஒரு முக்கிய நபர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க இறந்து போன விஷயம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அதனால தான் கிளம்பி போயிட்டோம். எவ்வளோ ஒரு அசிங்கமான பொய். சரி, தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏன் திருப்பி வந்து அவங்கள பார்க்க ரெஸ்கியூ பண்ணதுக்கு நீங்கள் ஏன் வரல? உங்களை நம்பி தானே வந்தாங்க. அவங்க உங்கள் ரசிகர்கள் தானே, உங்களுக்காக தானே வந்திருக்காங்க. உங்களை பார்க்குறதுக்காக தானே வந்து அதில் வந்து இறந்து போனாங்க. எந்த மனிதாபிமானம் இல்லாமல் நீங்கள் போட்டு கிளம்பி போயிட்டீங்க. உடனே சம்மந்தப்பட்ட அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அந்த சம்மந்தப்பட்ட ஏரியாவில் உள்ள அமைச்சர்கள்லாம் வந்து அந்த ரெஸ்கியூ பணியில் ஈடுபட்டாங்க. அது அவங்களுடைய கடமை. ஏன்னா அவங்களும் இந்த இந்திய நாட்டின் குடிமக்கள், தமிழ்நாட்டினுடைய மக்கள். அவங்கள காப்பாற்றுறது அந்த அரசினுடைய வேலை. அது அது விபத்தாக இருந்தாலும் சரி, இல்லை யார் மூலமாக ஏற்பட்டிருந்தாலும் சரி தான், இல்லை அது எதாக இருந்தாலும் சரி, அதை வந்து அந்த பேரிடரை வந்து மீட்கிறதுக்கு அந்த அரசு வந்து அந்த பணியை செய்யணும். அதனால் அவங்க வந்து களத்துக்கு வந்து அந்த பணியை செஞ்சாங்க. அந்த பணியை செஞ்சவங்க மேலேயே இன்றைக்கி வந்து குற்றம் சாட்டி வந்து இவங்க தான் ஆள் வச்சு கொண்டாங்க. எல்லாமே வீடியோ ஆதாரம் இருக்குது. கூட்டம் நெரிசலில் இருந்தாங்க. என்னமோ ஆட்கள் போய் உள்ளுக்கு போய் அடித்து, கம்பால் அடித்து, தடியால் அடித்து, அருவாள் வச்சு வெட்டி கொண்ட மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு அமைச்சர் பேசிக்கிட்டு திரிகிறாரு. இதெல்லாம் என்ன வகையில் நியாயம்? மக்கள் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தவறுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆறுதல் அவங்களுக்கு போய் சொல்லாமல் அவங்கள பூரா நீங்கள் சென்னைக்கு வரவழைச்சி அவங்களுக்கு நீங்கள் அங்கே போய் வீட்டில் கூப்பிட்டு வச்சு வைகோ சொல்லியிருந்தார், துஷ்டி கேட்க வர்றவங்க வந்து வீட்டுக்கு போய் துஷ்டி கேட்குறது தான் நியாயம், ஆனால் வீட்டுக்கு வர வச்சு துஷ்டி கேட்குற ஒரு முறை இதுதான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லி மக்கள் தலைவர் வைகோ கூட சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் கேலியாக சொன்னாலா சீரியஸாக சொன்னாரான்னு சொல்லி தெரியல, அந்த நேரத்தில் சொல்லியிருந்தார். அது ஒரு தப்பான ஒரு பழக்கம். சரி, அது இருக்கட்டும். அது நீங்கள் ஏதோ பண்ணீங்க. இப்போது அவங்களுக்கு நிதி உதவிகள்லாம் பண்ணி நீங்கள் ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, பணம் அவங்கள்ட்ட இருக்குது, நீங்கள் ஊழல்லாம் பண்ணலை, ஆனாலும் பணம் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்து சரி பண்ணிட்டீங்க.
இப்போ அவங்களுக்கு 41 பேருக்கும் அரசு பணி வழங்க போகிறோம்னு சொல்கிறீங்களே, அது எந்த அடிப்படையில் நீங்கள் அரசு பணி வழங்க போகிறீங்க? அவங்க வந்து காவல்துறையிலையோ இல்லை இராணுவத்திலையோ இல்லை ஒரு பேரிடர் மீட்பிலையோ இருந்து அவங்க வந்து உயிர் தியாகம் பண்ணி இறந்து போனாங்களா? அவங்களுக்கு நீங்கள் வந்து 47 பேருக்கு பணி நியமனம் வழங்குறதுக்கு இது என்ன உங்கள் கம்பெனியா? சொந்த கம்பெனியா நீங்கள் கொடுக்குறதுக்கு? அப்போ இந்த டிஎன்பிசிக்கு யூபிஎஸ்சிக்கும் இந்த எக்ஸாம்லாம் எழுதி கதறி படிச்சுக்கிட்டு இருக்கானே இந்த இளைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் என்ன படிப்புக்கு அந்த மரியாதை இருக்குது? ஊரா வீட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. உங்கள் பணம் இருக்கலாங்க. நீங்கள் நான் ஒரு படத்துக்கு நான் வந்து 250 கோடி ரூபா நான் வாங்குகிறேன், நான் உச்சபட்சத்தில் இருந்ததை விட்டுட்டு வந்துடுறேன், அந்த பணத்திலிருந்து எல்லாத்துக்கும் 1 கோடி ரூபா கொடுங்க, எல்லாருக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுங்க, பிழைச்சிட்டு போட்டோம். யார் வேண்டான்னு சொல்கிறா? இந்த போட்டித் தேர்வுகளுக்காண்டி படிச்சுட்டு இருக்கானே இந்த மாணவர்கள், அவங்கள பற்றி சிந்திச்சிங்களா? ஏன் எவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ இரவும் பகலும் உட்காந்து படிக்கிறாங்க, டியூஷன் கோச்சிங் சென்டர் அது இதுன்னு அலைஞ்சி பணத்தையும் கட்டி. நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்காக வந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்து செய்யணும், தனியாக செய்யுங்க. உங்கள்கிட்ட தான் பணம் இருக்கு. உங்கள் தொண்டர்கள்லாம் வந்து அந்த நேரத்தில் அந்த வாரியர்ஸ்லாம் சொன்னாங்கல்ல, எங்கள் அண்ணன் வந்து கையில் உள்ள பணத்தை வச்சு தான் மகளிருக்கு 2500 கொடுக்க போகிறாரு, அரசு பணத்தை தொடமாட்டார், அதெல்லாம் சொன்னீங்கல்ல. எல்லோரும் பேட்டி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா கொடுத்து கம்பெனி ஆரம்பிச்சு கொடுங்க, இல்லை ஒரு கம்பெனி ஆரம்பித்து நீங்களே அதில் அவங்கள வேலைக்கு கொடுங்க, தப்பு இல்லையே. ஏன் இந்த மாணவர்களுடைய இந்த அந்த அவங்களுடைய ஒதுக்கீடு அவங்களுடைய வேலை வாய்ப்பை ஏன் பறிக்கிறீங்க? இப்போ பாருங்கள், டிஎன்பிசி கால்பார் பண்ணியிருக்கீங்க, எத்தனை சீட்டுங்க? தமிழ்நாட்டு வரலாற்றிலே இதுவரைக்கும் குறைஞ்ச சீட்டு கால்பார் பண்ண ஒரே எக்ஸாம் இப்போ தான். வேலை கொடுங்க. அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்களால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுடைய பொறுப்பற்ற தன்மையினால் நீங்கள் வந்து அங்கே வந்து நின்றுக்கிட்டு லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு காமிக்கிறது, லைட்டை ஆன் பண்ணி போட்டு காமிக்கிறது, அப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது. என்னது சினிமாவா நீங்கள் பிரச்சாரம் பண்ண வந்தது? நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல நின்று பேசியிருந்தீங்கன்னா இந்த விபத்தே நடந்திருக்காது. அந்த வாகனத்தை நகட்டும் போது தான் இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இந்த விபத்து நடந்தது. இதுதான் உண்மை. அதை ஏன் ஒத்துக்கிட மாட்டேங்கிங்க? திமுக அரசு எதுக்கு எடுத்தாலும் திமுக அரசா? அந்த மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு உண்டுங்க. அதனால் அவர் வந்தார், நேரில் துணை முதலமைச்சர் வந்தார், மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து அந்த ரெஸ்கியூ பணியில் ஈடுபட்டாங்க. அதனால் அந்த 41 பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அபத்தமான ஒரு காரியம். அதை வந்து தயவுசெய்து இந்த அரசு செய்யக்கூடாது. அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பணம், உங்கள்கிட்ட தான் கோடிக்கணக்கில் பணம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா, அதில் இருந்து கொடுங்க. கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேறு ஒரு கம்பெனிகளில் நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுங்க, ஆளுக்கு 2 கோடி ரூபா கொடுங்க, அது ஓகே. அந்தளவுக்கு தான் பணம் இருக்கே, உங்கள்கிட்ட தான் கூட தான் ஆள் இருக்காங்களே. சர்வசாதாரணமாக 150 கோடி ரூபா 200 கோடி ரூபாய்க்கு கடத்தல் பண்ணுறது, லாட்ரி மாப்பி, அதை வச்சு தானே, அந்த பணத்தை வச்சு தானே ஆட்சிக்கு வந்தீங்க. ஊழல் பண்ணி ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்லி ஊழல் பண்ணி தான் ஆட்சிக்கே வந்தீங்க. 107 சீட்டு தான் இருந்தது உங்கள்கிட்ட. தீய சக்தின்னு சொன்ன திமுக கூட கூட்டணியில் இருந்தவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து குழுப்பாட்டி தூய சக்தியை மாற்றி நீங்கள் ஆட்சி அமைச்சிக்கிட்டீங்க. கேட்டால் நாங்கள் வந்து ஊழலே பண்ணலை, ஊழலும் பண்ண மாட்டோம், ஊழல் பண்ணியவர்களை விட மாட்டோம், அப்படி ஊழல் பண்ணியவர்களை எங்கள் கட்சியிலே சேர்த்துக்கிடுவோம். சூப்பராக இருக்குல்ல, அருமையான கொள்கை. ஊழலை எதுக்கிறதுல உங்களை அடிச்சுக்கிட்டு ஆளே கிடையாது. அதனால் கேட்குறவன் கேனப்பையில் இருந்தால் கேப்பையில் நெய் வெடிங்கிற மாதிரி உங்களுடைய கதையெல்லாம் இருக்குது. எல்லாமே சில காலம்தான். தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கி போச்சு. அங்கே நிதி ஆயோக்கிய கூடத்தில் போய் 2வது பெரிய மாநிலமாக பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முன்னணியில் உள்ளது. வெக்கமாக இல்லையா பேசுறதுக்கு? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் கொண்டு வந்தது யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கல்வெட்டு அவர் பேரில் இருக்குது. அந்த கல்வெட்டை போய் எடுக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளோ ஒரு மனசாட்சியே கிடையாதா? அந்த தண்ணி போய் குடிச்சிட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்க, அது சந்தோஷம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? கடந்த ஆட்சியில் ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, மகிழ்ச்சி, கடல் நீரை குடிநீர் ஆக்கியிருக்காங்க, வந்து அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தேன், தண்ணி ரொம்ப சிறப்பாக, அதுதான் அழகு. அந்த கல்வெட்டை போய் எடுத்துட்டா ஒரு ஈனத்தனமான செயல் அது.
எந்த திட்டமும் நீங்கள் கொண்டு வர முடியாது. எங்கே போனாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேர் தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி தான், எங்கே வேணாலும் போங்க, தவிர்க்கவே முடியாது. சரியா? அதெல்லாம் மாற்றவும் முடியாது, தவிர்க்க முடியாது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேரத்து கொண்டு வந்த திட்டங்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்து 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 மக்களுடைய பிரச்சனைகளை, அடிப்படை தேவைகளை என்னென்னு பார்த்து ஒன்று ஒன்றா செஞ்சது. நீங்கள் பறக்கிற பாலம், நீங்கள் உங்கள் பனையூரில் போகிறீங்கள ரோடு, எல்லாமே திமுக தான். நீங்கள் இப்போ வந்து 50-60 நாள் ஆகிட்டு என்னத்தை புதுசாக அறிவிச்சிருக்கீங்க, என்னத்தை சாதிச்சிருக்கீங்க சொல்லுங்கள். இந்த திட்டத்துக்கு வேணால் பேரை மாற்றலாம், அவ்வளோதான். அந்த கல்வெட்டை போய் மறைக்கலாம், வேறு என்ன செஞ்ச முடியும்? திட்டம் கொண்டு வந்து யார்? அவர் தான். அதனால் வந்து மாறி மாறி திமுக மேலே பழியை போட்டு இப்படி அதை பண்ணி அதையே சொல்லி சொல்லி இப்படி காலத்தை ஓட்டி முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது மக்கள் ஒரு கட்டத்தில் வெளியே போயிடுவாங்க. அதுக்கு தான் காத்துட்ருக்கோம். மற்றபடி நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பொச்சரிப்புலாம் ஒன்றும் கிடையாது. நீங்களும் ஆளுங்க. முதலமைச்சர் பதவினா சாதாரணமாக நினைக்கிறீங்களா? ஆளுங்க. அப்புறம் தான் அதோட இதெல்லாம் தெரியும். சும்மா ஏதோ பணம் வருது, காரில் பறக்காங்க, முதலமைச்சர் அது இது பந்தா பண்ண, அதெல்லாம் கிடையாது. மக்கள் ஆட்சியை கொண்டு வரணும்னா அதுக்கு எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வரணும், எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ நேரம் உழைக்கணும். என்னமோ காலைல 9 மணிக்கு வந்துட்டு சாயங்காலம் 4-5 மணிக்கு இந்த பால்வாடி பிள்ளை மாதிரி ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டுருப்பாங்களா, அந்த மாதிரி போயிட்டா அது தான் மக்கள் ஆட்சி நடத்திடலாம்னு நினைக்கிறீங்களா? 24/7 ஒர்க்கு, முதலமைச்சர் ஒர்க்கு. அதனால் இந்த பொய் பரப்புரையெல்லாம் விட்டுட்டு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நீங்கள் சொன்ன திட்டங்களை, ஏற்கனவே திட்டங்கள்லாம் திமுக திட்டங்கள் போட்டு அதெல்லாம் இப்போ நடைமுறையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த திட்டத்தையும் நீக்க முடியாது, மாற்ற முடியாது. சரியா? இப்போ அம்மா உணவு கொண்டு வந்திருக்கீங்க, அதில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, வைக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிடாம இல்லை, எல்லோரும் சாப்பிட்டு தான் இருந்தாங்க. சோறு போடுறது திமுக பழக்கம் கிடையாது, இலவசமாக. சரியா? அரிசி கொடுப்போம், அதை வாங்கி நீ பொங்கி சாப்பிடு, வேலைக்கு போ, வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோம், படிக்க வை உன் குழந்தைகளை. அதுக்கு நான் முதல்வன் திட்டம், என்ன அந்த மாதிரி புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வருவோம். படிக்க வை பிள்ளைங்களை, உழைச்சி சாப்பிடு, சொந்தமாக நெல், சொந்த வீடு கட்டு, சொந்த கார் வாங்கு. தமிழ்நாடு இந்தியாவில் வந்து முன்னோடி மாநிலமாக இருக்கணும். இதுதான் திமுக கொள்கை. சோறு போட்டு அவனை சோம்பேறியாக்கி படுக்க வை. 5 ரூபாய்க்கு சோறு கொடுத்தா சாப்பிட்டுட்டு படுத்துருவோம்ல, வேலைக்கு போக மாட்டான்ல. அதனால் சோறு போடுற திட்டம்னா நாங்கள் வந்து எப்போவுமே அதை அனுமதிக்கிறது இல்லை. அது வந்து எங்கள் பழக்கம் கிடையாது. அது எம்ஜிஆர் ஜெயலலிதா பண்ணுற திட்டங்கள். சரியா? நாங்கள் திமுகவுடைய கொள்கை வந்து ஒரு குடும்பத்தை முன்னேற்றுறதுக்கான வழி, அவன் குடும்பத்தில் ஒருத்தன் படிக்கணும், வேலைக்கு போகணும். அப்போ தான் அந்த குடும்பம் வந்து தலை நிமிர்ந்து சுயமரியாதையோடு வாழணும். சோத்துக்காக எங்கேயுமே நிற்கக்கூடாது. அதுதான் கலைஞருடைய கொள்கை. பார்த்து பார்த்து உருவாக்கின தமிழகத்தை இன்றைக்கி வந்து உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டு போயிருக்கோம். ஒன்றும் இல்லாமல் ஒப்படைக்கலை. அதனால் இந்த பொய் பரப்புரையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சொன்ன திட்டங்களை நிறைவேற்ற முடியுமான்னு பாருங்கள். சரியா? பஸ்ஸெல்லாம் வந்து கொள்முதல் பண்ணுறதெல்லாம் வந்து எப்போ முன்னே பஸ்ஸெல்லாம் கொள்முதல் பண்ணுறீங்க? அதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள். நீங்கள் சொன்ன திட்டம் தாய்மாமன், அன்னபூரணி திட்டம், அப்புறம் 2500 ரூபா, படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் 4500 ரூபா, அதெல்லாம் எங்கே போச்சு? குழந்தைகள் பிறந்துக்கிட்டே இருக்குது, அவன் எதிர்பார்த்துட்ருக்கான். பாதி பேர் கல்யாணம் முடிக்காமல் கிடக்கான். ஏதாவது கிடைக்கும், தாய்மாமன் சீர்திட்டத்தில் ஏதாவது வந்துடாதா அப்படின்னு நினச்சி உட்காந்துக்கிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் ஒன்றும் நடக்காத போல் தெரியுது. அதனால் அந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வாங்க. இந்த ரீல்ஸ் போடுற அமைச்சர்களை இவங்களை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தலாம்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து ரீல்ஸோடு முடிஞ்சு போவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.